ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கபாப் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கபாப் கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, நான், அப்புறம் இது அரிசி சப்பாத்தி கூட நான் இன்னைக்கு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வெஜ்ஜு கபாப் கிரேவி தான். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல இது நல்லா பெருசாகி வந்திருக்கும், நல்லா ஊறி. இதிலிருந்து தண்ணி நம்ம ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 துண்டு இஞ்சி இதை போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைக்கணும். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு உங்களுக்கு சேர்த்துட்டு பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இது நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா அப்போ தான் செட் ஆகும். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு கிரேவி செய்யணும். அதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறுனதும் நம்ம மீல் மேக்கர் அரைச்சி அந்த மிக்சி ஜார்லேயே இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு இது மசாலா போட்டுக்கலாம். மசாலாவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ மீல் மேக்கர் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது நம்ம கபாப் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா லேசாக தட்டிக்கோங்க. லேசாக தட்டிட்டு இந்த பக்கம் ஒரு மடக்கு, அந்த பக்கம் ஒரு மடக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் அப்படியே கிராக் இருந்த மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அது கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் லைட்டாக அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இடுக்கி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன், அதுதான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக நம்ம இந்த மீல் மேக்கர் ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த எண்ணெய் தடவின தட்டில் லைட்டாக அப்படி ரோல் பண்ணால் அது அழகாக ஷேப்பாக கிடச்சிரும்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சாலும் சரி, இல்லாட்டினா நம்ம வந்து இதை வந்து நம்ம வேக தான் வைக்க போகிறோம் ஆவியில். நான் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கடாயில். அதில் வந்து இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்தில் இது நல்லாவே வெந்து வந்துடும். இதை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த மீல் மேக்கர் கபாப்பை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து இந்த மீல் மேக்கர் சாப்பிடும் போது வந்து நல்லா கறி மாதிரி இருக்கும். நம்ம கடலை மாவில் வந்து கட்டைகை சப்சின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்லாம் பண்ணுவாங்க, அந்த டேஸ்டில் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்